உபாகம் 28:8. சத்தியத்தை நல்லா கேட்கணும். பாடலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் தான், சும்மா இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மணி நேரம் போவோம், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். கண்ணை முழிச்சு கேட்கணும், தூங்கிடக்கூடாது. கண்ணை எப்பவுமே முழிச்சிருக்கணும். நான் பார்க்கும்போது கண்ணை முழிச்ச மாதிரியே இருக்கணும், என்னைய பார்த்த மாதிரி இருக்கணும். தூங்கிட்டீங்கன்னா போச்சு. சத்தியம் கேட்கும்போது தூங்கக்கூடாமே. தூங்குறவன் எவனும் நரகத்துக்கு தான் போவானா அப்படின்னு சொல்லு. 28 உபாகம் 28:8. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகம் 28:8 2வது வார்த்தை. அவர் சொல்றாரு, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நல்லாகலாம், வெற்றி பெறலாம், உயரலாம் அப்படின்றாரு. எப்படி நல்லாக முடியும், வெற்றி பெற முடியும், உயர முடியும்? அதுக்குள்ள காரணத்தை சொல்றாரு. கர்த்தர் ஆசீர்வாதத்துல கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கட்டளையா கொடுத்தா நம்ம கண்டிப்பா என்ன வேலை செஞ்சாலும் நல்லா வந்துருவோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த கட்டளை பற்றி சொல்லட்டும். தேவன் கட்டளை இடும்போது எந்த அதிகாரமும், எந்த வல்லமையும், எந்த துறைதனங்களும், எந்த கர்த்தத்துவங்களும், எந்த ஞானங்களும், எந்த பாவங்களும், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் பூமிகளும் இவைகள் உடைய ஆற்றல் எதுவும் அவருடைய கட்டளையை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்க. அப்போ தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை கொடுத்துட்டா, இனி அதை தடுத்து நிப்பாட்ட இந்த உலகத்துல எந்த வல்லமையினாலும் கூடாது அப்படின்றார். அதுல தான் அவர் சொன்னாரு, நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். இன்னைக்கு இதை பத்தி நிறைய பேச போறோம். அதுக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு பாருங்க, சங்கீதம் 33:9. எல்லாரும் படிச்சுக்கிடுங்க. இது நல்ல வசனம். நீங்க அடிக்கடி சோர்ந்து போகும்போது இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தேவைப்படும். நீ அடிக்கடி மனசு ரொம்ப கஷ்டப்படும் பாருங்க, ஐயோ ஒண்ணு நடக்கலையே, இந்த பிரச்சனை இப்படி இருக்குதே, நான் செஞ்ச வேலை ஒண்ணு வாய்க்கலையே அப்படின்ட்டு. அதுல பின்னாடி போட்டிருப்பார் 33:9, அவர் சொல்ல ஆகும் அப்படின்னு. அவர் சொன்னா என்ன வேணாலும் நடக்கும். அவர் கட்டளை இட்டால் நிற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கட்டளை இட்டா இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற சகல சுவாசங்களும் அப்படியே நிற்கும். உங்களுக்கு விரோதமாய் ஒன்றையும் கூட அவர்களால செய்ய முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு. எதற்காக நீங்க கவலைப்படுறீங்க? உங்களோட முடிய கூட ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கட்டளை கொடுப்பேன். சரி, அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டா இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலை, எந்த ஒரு கொம்பனாலை நம்மள ஒண்ணு செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு போறேன். கட்டளையை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசட்டும். தேவனுடைய ஆர்டர் எப்படிப்பட்டது, தேவனுடைய கட்டளை எவ்வளவு அருமையானது பாருங்க. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கணும். எனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டாரா என்று காத்திருக்க வேண்டும். அந்த கட்டளை வரும்போது அவன் நல்லாயிருவான். மார்க் 9:14 ஒரு அற்புதத்தை காட்டுறாங்க. அதுல 5 விதமான தேவனுடைய வல்லமையையும் பின்பு கட்டளையையும் காமிக்குது. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு விசுவாசம் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் அழுதுடுறோம் சபையில போய். நான் சொல்லுவேன், சபையில அழணும், ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் சபையில அழணும். அது கூட சபையில அழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் செய்த பாவங்களுக்காக அழலாம். தாவீது அந்த ஒண்ணுக்கு தான் அழுறாரு இல்லையா? நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, நான் பலகீனமா இருந்துட்டேன் ஆண்டவரே, அது உமக்கு விரோதமான பாவமா இருக்குது, என் சகோதரனுக்கும் தகப்பனு விரோதமான பாவமா இருக்குது, அதனால நான் அழுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சொல்றதுக்கு சபையில வந்து தான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது சபையில வந்து ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய தனி ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், இது கொடூரமா இருக்குது, அக்கிரமமான காரியம்னு சொல்லி அங்கே அழலாம். பட் சபையில வந்து ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. சபையில சந்தோஷமா தான் இருக்கணும், இல்லை மகிழ்ச்சியா தான் இருக்கணும். சபையில வந்து சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற வசனத்தை யாரும் சொல்லாததுனால ஜனங்கள் சபையில வந்து அழுறாங்க. ஏன் அழுறாங்க அப்படின்னா, தெய்வத்துக்கு அழுது ஆராதிக்கிறது ஒரு காலம் பிடிக்காது. ஏன்னா தேவன் என்ன சொன்னார்? தேவன் இசைகளை போட்டு, கீர்த்தனை போட்டு, கிட்டார் நாளையும் தம்பூர நாளங்களும் போட்டு, இல்லை ட்ரம் செட்டை போட்டு
கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கன்னு இருக்குது. ஆனா சபையில வந்து ஏன் கண்ணீரோட கூட ஆராதிக்கிறாங்கன்னா, அவங்க மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்குது, அவங்க வாழ்க்கையில தோற்று போயிட்டாங்க, அவங்க கெட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த கெட்டு போனதை வந்து என்ன செய்யணும்னு தெரியாம சபையில வந்து கண்ணை திறந்து கண்ணீர் வடிகிற மாதிரி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. அது விசுவாசம் கிடையாது இல்லையா? நம்ம விசுவாசத்தை குறித்து படிக்கிறோம், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்று தான் நான் புரிஞ்சு கொள்ள வேண்டுமே தவிர, நான் எப்படிப்பட்டவன் என்று கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல, மனுஷனை குறித்து ஒருவனும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தை குறித்து நான் அறிஞ்சிருக்கிறேன். யாருமே மனுஷனை வந்து கர்த்தாவே இவரு அப்படிப்பட்டவர், இவர் நல்லவர், இவர் வல்லவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சொல் எப்படிப்பட்டது, அவருடைய கட்டளை எப்படிப்பட்டது, அதைத்தான் நான் புரிஞ்சு கொள்ளணும். நான் எப்படிப்பட்டவருங்கிற எனக்கு தெரியும். கடவுள் நான் எப்படிப்பட்டவர் கடவுளுக்கும் தெரியும். இப்ப நான் என் ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியுதுன்னா ஓகே. நான் ஒரு ஆட்ட நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன், நீங்க ஒரு ஆட்ட கடன் வாங்க போகும்போது உங்க ரகசியத்தெல்லாம் எடுத்து சொல்லுவீங்க. என் பையனுக்கு நோய் இருக்குது, இல்லை என் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது, என் வீட்டை கஷ்டம் இருக்குது சொல்லுவீங்க. ஆனா கடவுள்கிட்ட அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு உங்க இருதயம் தெரியும். உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க நல்லா வர்றதுக்கு, எல்லா வேலைகளும் ஆசிரியப்படுவதற்கு கடவுள் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை அங்கதான் இருக்குது. இப்ப இங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. முதல்ல இயேசு ஒரு கூட்டத்துக்கிட்ட, சீசர்கிட்ட வர்றார். ஒரு கூட்டத்துக்கிட்ட வர்றார். வரும்போது உடனே இயேசுவை பார்த்த பின்னாடி கடகடன்னு அங்க இருந்த கூட்டத்தார், பரிசேயர், சதுசேயரும் ஓடி போய் அவரை வாழ்த்துவாங்க. ஏன்? நல்லா கேளுங்க. பேதுரு கூடயும் மற்ற சீசரோடையும் பரிசேயரும் சதுசேயரும் சண்டை போடுறாங்க. ஆனா இயேசுவை கண்ட உடனே ஓடி போய் அவரை வாழ்த்துனாங்க. அதுல என்ன தெரியுதுன்னா, சீசர்களுக்கு அந்த இடத்துல அவங்க மதிப்பு கொடுக்கல, இயேசுவை மதிக்கிறார்கள் என்று அர்த்தம். ரன் அண்ட் கிரீட்டிங் இருக்குது. ஓடி போய் அவரை வாழ்த்தினார்கள். அப்போ நல்லா தெரியுது, ஒருவர் துதிக்கு பாத்திரவர் ஒருவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் எல்லாம் அதைத்தான் அறிய முதல்ல ஆசைப்பட்டாங்க. என் நோய் எப்படிப்பட்டதோ, என் பலகீனங்கள் எப்படிப்பட்டதோ, என் கஷ்டம் எப்படிப்பட்டதெல்லாம் முக்கியம் கிடையாது. முதல்ல இயேசு எப்படிப்பட்டவர்னு நோக்கி ஓடினாங்க, அவரை வாழ்த்தினாங்க, வரவேற்றாங்க. ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. நான் சொல்லுவேன், அதிகாரம் தான் முக்கியம். அந்த அதிகாரத்தை தேடி முதல்ல ஓடினாங்க. அப்போ அவர்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனங்கள் பரிசேயர் சதுசேயர் தெரிந்து கொண்டாங்க. 2வது பாயிண்ட் சொல்லுது, அந்த கூட்டத்தில் வந்த பின்னாடி இயேசு ஒரு வார்த்தை சொல்வாரு. பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்வாரு, சீசர்களோடு கூட இங்கே ஏன் வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள் அப்படின்றார். அங்கேயும் சொல்றாரு, நல்லா கேளுங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் சீசர்களை அடிச்சு போடுவேன் நான், உன்னை மிதிச்சு போடுவேன் நான், உன்னை கொண்டு போடுவேன் நான் சண்டை போடுறான். ஆனா இயேசுவை பார்த்தா ஒன்றும் பேச முடியல. இயேசு பரிசேயர் சதுசேயர் திரளான கூட்டத்தை பார்த்து அந்த ஒருவர் எல்லாரையும் அதற்றார். அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல ஒருவர் மட்டும் இருந்துட்டு எல்லாரையும் அதற்றாருன்னு, அப்போ அவர்கிட்ட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர் விளங்க பண்ற அந்த இடத்துல. 1000 பேர் இல்லைங்க, 10,000 பேர் வந்தாலும் இயேசு எவனுக்கும் பயப்பட மாட்டார். ஏன்னா அவ்வளவு பவர். கிறிஸ்துவங்கிறது நடிப்பு அல்லங்க. கிறிஸ்துவங்கிறது தலையையும் ட்ரெஸ்ஸையும் போட்டு மாத்துறதல்ல, முக்காடு உலர நேரமா எடுத்து 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 வச்சுட்டு இருக்கிறது இல்ல. இந்த சபையில சில பொம்பளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்காடை போட்டுட்டு அழுதுட்டு ஏஜம் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் கிறிஸ்தவம். இதெல்லாம் போகாது, பாதாளம் போறது. தாடி வச்சா ஒரு பிரச்சனை, லோபப்பட்டா பாஸ்டர் அழகா இருந்தாரு, அப்படி அது கிடையாது கிறிஸ்தவம். கிறிஸ்தவம்னா என்னதுன்னா, தேவ அளவற்ற அதிகாரம் உடையவர் என்பது விசுவாசத்துல வாழ்றது தான். அழுதுட்டு வாழ்வது. அளவற்ற வல்லமை உள்ள தேவன், அளவற்ற அதிகாரம் உடைய தேவன். அவர் சொன்னா நடக்கும் என்கிற ஆணித்தரமான உறுதியை கொண்டதுதான் ஆவிக்குரிய மனுஷன். சொல்லலாம், எனக்கு ஒரு கலக்கம் இருக்கும்போது ஒரு நண்பன் லேசா பேசிக்கலாம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கும் பேசிக்கலாம். கடவுள்கிட்ட போய் மாங்கு அலறிய பாருங்க, கடவுள் கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய அத்தாரிட்டி தெரியல, அவருடைய மதிப்பு தெரியல உங்களுக்கு. அவர் மதிப்பு ஆச்சரியமானது, அற்புத விதமானது அவருடைய மதிப்பு. 3வது பாயிண்ட்,
ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லுவான், அழகா இருக்கும். என் பையனுக்கு ஊமையன், வாயில நுரத்தள்ளுகிறான், அதாவது காக்காவளிப்பு, பற்களை கடிப்பவன், அது ஒரு நோய், விறப்பா சில நேரத்தில் நிற்பான், அது ஒரு நோய், அடிக்கடி தரையில விழுவான், அது ஒரு நோய், தீல அடிக்கடி விழுவான், அது ஒரு நோய், தண்ணீர்ல அடிக்கடி விழுவான், இப்படி ஒரு நோய். கிட்டத்தட்ட 7 பிசாசு இருக்கு. பொம்மட்ட கொண்டு வந்தேன், நீர் இல்லை அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் முதல்ல கேட்பாரு பேதுருவை பார்த்து, அவிசுவாசியும் மாறுபாடு உள்ள சந்ததியே அப்படின்னு கேட்பாரு. என்ன அர்த்தம்? அது விசுவாசிக்கிறவனுக்கும் மாறுபாடு இல்லாதவனுக்கும் எதை, விசுவாசம் இல்லாதவனுக்கும் மாறுபாடு இல்லாதவனுக்கும் எதை செய்ய திராணி இருக்காது. அவனுக்கு அள மட்டும்தான் திராணி இருக்கும், குற்றம் குறை சொல்ல திராணி இருக்கும். ஆனா விசுவாசம், இவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு மேட்டரான்றார். 7 பேயெல்லாம் ஒரு மேட்டரா? அதெல்லாம் ஒரு மேட்டர் ஒண்ணு கிடையாது. இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப கடவுள் சொல்லுவாரு, அவனை இங்க கொண்டு வா. இப்படி இருக்கு பாருங்க அதிகாரம். இதுதான் ஒரு பவர். ஆண்டவர் எப்பவுமே ஒரு அற்புதம் செய்யும் போது பின்னாடி இருக்கிறவங்க, கூட்டத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு தம் பக்கம் வச்சிருவாரு. அது என்ன அதிகாரத்தை குறிக்குதுன்னா, சந்தேகம் இல்லாத விசுவாசம் அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். இது நம்மளுக்கு வேணும். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு நடக்குங்கிற சந்தேகம் வேணும். சரி, மன்னிக்க, என்ன சொன்னாலும் நடக்குங்கிற விசுவாசம் எனக்கு வேணும். அவனை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்த பின்னாடி பேயை துரத்துவாரு. பேய் போயிடும். பிள்ளையாண்ட கீழே படுத்து கிடப்பான். கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் செத்து போயிட்டான். இப்படி சில பேர் சொல்லுவான் நம்மள. தாய் தகப்பனை பார்த்து இவர் சொல்லுவாரு, கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி செத்து கிடந்த மனுஷன் தூக்கி எடுத்து நிப்பாட்டிட்டு சொல்றாரு, இதான் என்னுடைய ஆற்றல். அதுல ஒரு வார்த்தை சொல்வாரு, ஊமையும் செவிடும் குருடுமான ஆவியே, நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீ இனிமேல் இவனுக்குள்ளாய் 2ஆம் தரம் வரக்கூடாது. கட்டளைங்கிற வார்த்தை அதில் போட்டிருப்பாய். கமாண்ட் யூ இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்குறேன்னு நான் சில நேரத்தில் சொல்றது போல அவர் சொல்லுவார். சொன்ன உடனே அந்த கட்டளைக்கு பயந்து பிசாசு அவரை விட்டு ஓடி போயிற்று. அப்போ நான் சொல்லுவேன், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் கட்டளை கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாய் நீங்கள் செய்கிற வேலை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ எனக்கு நான் ஆசீர்வாதத்தில் நல்லா இல்லை, என்ன அர்த்தம்? இன்னும் கர்த்தர் எனக்கு கட்டளை தரல. கட்டளை தந்தா நான் நல்லா இருப்பேன். கண்டிப்பா தேவனுடைய கட்டளை அப்படிப்பட்டது. அதான் சொல், நீ கையடி எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். நீ என்ன வேலை செஞ்சாலும் நல்லா இருப்பங்க. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத 2ஆவது சொல்றேன். நல்லா என்ன அடிக்கடி சொல்லுவோம், நாங்கள் சபைக்கு போனோம், நாங்கள் இந்த சபைக்கு போனேன், நல்லா இருந்துச்சு, மீட்டிங் வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. நீ நல்லா இருக்கிறியா? இல்லை, ஒரே கடன் பிரச்சனை. அப்போ இன்னும் கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிக்கல. கர்த்தர் ஆசீர்வதிச்சா, கர்த்தர் கட்டளை தந்தா நம்ம நல்லா இருப்போம். அந்த வார்த்தையில, அந்த வசனத்துல 3 வார்த்தை கொடுத்திருக்குது. நான் நடு வார்த்தை பேசுறேன். போன வாரம் முதல்ல இருந்த வார்த்தை பேசுனேன், 2வது நடு வார்த்தை பேசுறேன். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, கையிடும் வேலை. அப்படின்னா வேலை ரொம்ப முக்கியம். கையிடும் வேலை. கர்த்தர் சொல்லல பாருங்க, நீ சும்மா ஏறி நான் வீட்டுல தங்கத்தை கொண்டு தாரேன் சொல்லல, நான் கட்டளை இடும்போ தங்கம் வீட்டுக்குள்ள வரும் சொல்லல, நீ கையிடும் வேலை. அப்படின்னு என்ன சொல்ற, நீ வேலை செய்யணும். நீ வேலை செஞ்சா அப்பொழுது நான் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன்றார். பிரமாணம் எந்த ஒரு ஆவிக்குரியவனுக்கும் நல்ல கடுமையாட்டு வேலை செய்யணும். இப்ப பாருங்களேன், வேலையை பத்தின கொஞ்சம் பேசட்டு இல்ல, வேலையை பத்தி பேசணும். நிறைய ஆவிக்குரியவங்க வேலை செய்ய கிடையாது, நிறைய பேர் வேலை செய்ய கிடையாது. என் அண்ணா ஒரு பையன் போய் கேட்டேன், ஏண்டா எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறேன் கேட்டேன். இல்ல பிரதர், கடைசி காலம், இயேசு நாளைக்கு வர போறாரு, அதனால சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நாளைக்கு சாகிறதுக்கு இன்னைக்கு ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டான். எங்கடா சத்தியம் கேட்டேன். அது பாஸ்டர் பேருக்கு தெரியலையா,
ஒரு பேரை சொன்னாங்க. எனக்கு தெரியாமல் இருக்கிற நல்லது தான், பேர் சொல்லாமல் இருக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் சாவை பற்றியே பேசி பேசி, நித்திய ஜீவனை பற்றி பேசி பேசி, இயேசுடைய வருகையை பேசி பேசி, எனக்கு வேலை செய்கிறதுக்கே ஆற்றல் இல்லை. எப்படிடா சாப்பிட்ற? அது என் மனைவியும் ஒன்றும் கேட்க மாட்டேன், நானும் அவட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன். இப்படி சபை ஓடுது தெரியுதா? மாரநாதா இயேசுநாதா கர்த்தர் வந்தா பார்ப்போம், முடிக்கும்போது அப்படி தான் முடிக்கிறாங்க. கர்த்தர் வந்தா தானே பார்ப்பேன், வரமாட்டார். எல்லாரும் சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாச்சு உலகம் முடிய போகுது. நான் சொல்றேன் உலகம் முடியாது. ஏன் கேளுங்க, ஏன் நீங்க பரிசுத்தவனே கிடையாது, இங்க எல்லாம் ஃப்ராடு. எந்த ஊழியக்காரன் என்னையும் சேர்த்தான் சொல்றேன் நான். இங்க அப்படிலாம் பெரிய பரிசுத்தவன்லாம் கிடையாது. கடன்னு பரலோகராஜ்யத்துக்கு ஆளை சேர்த்துட்டு போறது. இங்க எல்லாம் இந்த மனுஷனை பிடிச்சி சபையில சேர்க்கறதுக்கே ஆசைப்பட்டு கிடக்கான். இந்த பரலோகராஜ்யத்துக்குள்ள பரிசுத்தவன் நாம் படிக்கிற பைபிள்ல உள்ள பரிசுத்தவன் கிடையாது. நாம் படிச்சது பைபிள்ல தன்னை தான் நேசிச்சது போல பிறரை நேசின். நான் அறிஞ்ச பரிசுத்தம் அதான், நான் அறிஞ்ச அன்பும் அதான், நான் அறிஞ்ச விசுவாசம் தான். இங்க தன்னையே மட்டும்தான் நேசிப்பாங்க, பிறரை நேசிக்க ஆளே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? கிருபாசன சபையில இருந்து ஏஎஃப்டிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், ஏஎஃப்டில இருந்து டிபிஎம் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏசு நம்மோடல இருந்து அந்த இது கொடுக்க மாட்டான். எல்லாருமே ஏசை தான் ஆராதிக்கிறோம். இவங்களுக்குள்ளே 108 வேறுபாடு. கர்த்தர் கண்டிப்பா வர மாட்டார். ட்ரம்ப் வந்துட்டாரு, வெள்ளாடு கிடைச்சிட்டு சோப்பாடு கிடைச்சிட்டு. எவன் வந்தாலும் ஏசு வர்ற மாதிரி இல்லை. ஏன் நீங்க பரிசுத்தவான் இல்லை. ஏசு ஏன் பொறுமையா இருந்தாரு தெரியுமா? வெள்ளாடு வர்றதுக்காக இல்லை. எல்லாரும் சொல்றாங்க சோப்பாடு வந்த உடனே வெட்டி, ஏசு அதுக்காக இல்லை. ஏசு ஒரு கூட்ட ஜனங்க ரட்சிக்க வந்தாரு, ஒரு கூட்டம் இன்னும் வரல. அது சோப்பாடு கிடச்சிட்டு அதனால ஆலயத்தை கட்டி வெட்டிடுவாங்க. சோப்பாடை வளர்ப்பான் பல 1000 வருஷத்துக்கு. அது ஒரு மந்தை மாதிரி போகும். என்னைக்கு ஏசு வர அன்னைக்கு கொண்டு வெட்டுவான். கிடச்ச உடனே வெட்டிடுவான்னா அது குட்டி போடும், பெருக்கும் இல்லையா? சோப்பாடு 4 தான் கிடச்சிது, 3 தான் கிடச்சிது, நேரம் கொண்டு வெட்டி பலி செலுத்திட்டு அப்படி நிறுத்தி வச்சுன்னு வரப்போகுது. ஏன் 4 கிடச்சிச்சுல, அதை இனி பெருக்க செய்வான், 1000 பெருக்க செய்வான். அது ஒரு அலைச்சல் இல்லாதபடி அதை வளர செய்வான். அப்ப அதனால ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்க கூடாது. எவரோ ஒரு முட்டாள் பிரசங்கம் பண்ண சோப்பாடு கிடைச்சிட்டுன்னா சோப்பாடு கிடைச்சா குட்டி போடும். எப்போ தேவன் வருவார்னா பரலோக ராஜ்யத்துக்கு நிறைவான மனுஷன் நிறைவாகும் போது இயேசு வருவார். மற்றபடி இயேசு வராது. அத பேதுரு சொல்லிட்டார். கடைசி காலம் சொன்னார். ஏன் பொறுமையா இருக்கிறாருன்னா நம்முடைய ரட்சிப்புக்காக தான். ஆனா இங்க சோப்பாடு ஆலயம், ஏன் ஆலயத்தை கட்டுங்க, சோப்பாடை விட்டுங்க, வராத கர்த்தர் வராது. நீ ஆலயத்தை கட்டினீன்னா ஆலயத்தை உடைப்பான், நீ ஆராதனை பண்ண முடியாது. சோப்பாடு 4 கிடச்சிட்டு சோப்பாடு கிடச்சா என்னையா என்னன்னு கேட்குறேன். சோப்பாடு கிடச்சிருக்கு, கடைசி காலம் உலகம் முடிஞ்சிட்டு போச்சு. சோப்பாடு கிடச்சின்னா வச்சிருப்பான். நம்ம நல்லா இருக்கிறத பார்க்குறியா? நீ பரிசுத்தம் மாதிரி. ஏசு எப்போ வந்தா என்ன? ஏசு வந்து ஆட்டை பார்க்கலங்க. ஏசு ஆலயத்தையும் பார்க்கல, எருசலேம் ஆலயத்தையும் பார்க்கல, ஆட்டையும் பார்க்கல. இங்கே இருக்க உபதேசகர் தான் எருசலேமுடைய ஆலயத்தையும் ஆட்டையும் பார்க்குறேன். ஏசு பார்க்கறது மனுஷனுடைய பரிசுத்தத்தை பார்க்குற. நீ பரிசுத்தம் மாதிரி முதல்ல, அப்புறம் ஆட்டையை பற்றி கவலைப்படுது. முதல்ல நல்லா இருக்கிறதுக்குள்ள வழியை பாரு. வேலை செய்கின்றார். ஆவிக்குரிய எப்படிப்பட்டவன்? ஆடு கிடச்சிட்டு ஆலயம் கட்டிட்டுலாம் பார்க்க கூடாது. அதுக்கு முதல்ல வேலையை செய்ய. கரெக்டா? வேலை எப்படி செய்யறது சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் வேலையை தீவிரமா செய்யணும். எந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அந்த தீவிரம் காட்ட தெரியணும். அவன் தான் ஆவிக்குரியவன். இருக்க கூடாது, சோம்பேறியாட்டு வரக்கூடாது. சில பேர் ஆமை மாதிரியே வேலை செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊந்தான் வேலை செய்வான். அப்படி நம்ம இல்ல. என்னத்துக்கு பிரதர் சம்பாதிச்சு, என்னத்துக்கு எதுக்கு பிரதர் சம்பாதிக்கணும்? என்னங்க இது இப்படி ஓடி என்ன கிடைக்க போகுது? ஆண்டோடைய தூதன் லோத்துட்ட மனைவிடன் சொன்னா, தீவிரமா இந்த பட்டணத்தை விட்டு ஓடி போங்கன்னா. அந்த தீவிரங்கிற வார்த்தையை ஏன் போடுறான்னா, தீவிரம் ஒரு மனுஷனை தப்பி வச்சிருது. நம்ம அடுத்து கடந்துடலாம். ஒரு நாளைக்கு 50 பார்சல் உண்டு பண்ற இடத்துல ஒரு நாளைக்கு 500 பார்சல் உண்டு பண்ணா 5 நாளைக்குள்ள வருமானத்தை ஒரே நாள் எடுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அநேக பிரச்சனைகளை தாண்டி போகலான்னு. தீவிரம் நிறைய இடத்துல இந்த வார்த்தை. யோர்தான் நதி 2ஆக பிளக்கும் போது, யோசுவா பிளந்த போது
யோசுவாவும் யோசுவோடைய கூட்டத்தார் தீவிரமா கடன் தரன்னு இருக்குது. நான் சொல்லுவேன், பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். பின்னாடி நம்ம தீவிரமா ஓடுற வரைக்கும் தான் அக்னினாலும் சரி நீர்னாலும் சரி நிற்கும். மெல்ல போனா மாட்டிக்குவோம். அதனால எப்பவுமே ஒரு ஆவிக்குரியவன் தீவிரம் காட்ட வேண்டும் வேலையில அப்படின்ற இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் பவுல் எருசலேமுக்கு போக தீவிரப்பட்டு வேக வேகமா செய்யணும் ஆவிக்குரியவன். எனக்கு 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 ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சின்ன ஒரு படகு இருக்குன்னு வச்சுங்களேன். அதை ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொன்னு எப்படியாவது வைக்கணும். அப்படி கிடைக்க கூடாது. 10 வருஷத்துல 20 படகு உண்டாக்கணும். நம்ம சபையில் உள்ள சில பேர் நான் பிரசங்கம் பண்ணதை மறுபடியும் ஏண்டன்னு சொல்லுவாங்க. போன வாரம் அவங்க துணி கடைக்கார்ட்ட ஒன்று கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்டேன், எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? நான் தான் கேட்டேன். நான் தான் இதை பிரசங்கம் பண்ணவன்ட்ட கேட்டேன், எனக்கு தேவை ரொம்ப இருக்குன்னார். என்ன தேவைன்னு கேட்டேன். சபைக்கு நிறைய, நம்ம சபை தான் பெரிய சபையாக இருக்கணும், நம்ம சபை தான் பெருசாக கட்டணும். அப்போ அவர் சொன்னார், நான் 3 கடை எடுத்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், 4வது கடை இப்போ கொஞ்சம் பொறுதியாக வைப்பேன். இல்லை பாஸ்டர், தேவை ரொம்ப இருக்குது, 4வது கடை நான் எடுக்க போகிறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு தீவிரம் இருக்குது. பிரசங்கத்தை கேட்குறான், அந்த ஆள் பிரசங்கத்தை மட்டும் தான் கேட்பான். தீவிரம் இருக்குது. 4 வருஷம் தான் ஆச்சு. நம்ம கூட வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடையை உருப்படியாக வைக்க தெரியல. நம்மகிட்ட வந்து கொரோனாவோட கூட வந்தாங்க நினைக்கிறேன். 4 வருஷம் ஆச்சு. 4 கடை, மாசத்துக்கு 25 லட்சம் ரூபா நீ சிரமத்தை சம்பாதிச்சிட்டு இல்லை. எல்லாரும் நம்ம பதுக்க ஓடனா போதும். ஏன் கொண்டு பார்ப்போம்? கொண்டா பார்ப்போம். நித்திய ஜீவன் பைசாவை பார்க்குது. நித்திய ஜீவன் உங்களை பார்க்கல, உங்களுடைய பைசாவை தான் பார்க்குது. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்தீங்க, உங்களுடைய நற்கிரியை என்ன என்பதை மட்டும்தான் நித்திய ஜீவன் பார்க்கும். உங்க மூஞ்சையோ கலரையோ அல்ல, உங்க கிரியைகள் என்னவென்று பார்க்கிறது. நீங்க கிரியை செய்யாமலே செத்து போனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அதான் பவுல் சொல்றாரு. அவர் சொன்னார் ஒண்ணு, நான் கர்த்தர்கிட்ட போறது எனக்கு நலமா இருக்கும். இந்த டீப்பனுக்குலாம் நிறைய பாசம் இருக்க வீட்டை விட்டு ஓடி போய் அப்படியே செத்து போயிடுறான். வீட்டுக்கு திருப்பி கூட அனுப்ப மாட்டாங்க. பவுல் சொன்னாரு, எனக்கு கர்த்தரோடு கூட இருப்பது நல்லது, அதுக்காண்டி போய் சாவு செத்துட்டு போயில. அப்படிமா சொன்னாரு, நான் கர்த்தரோடு கூட இருப்பது எனக்கு நல்லது, நான் சாவுறது எனக்கு நல்லது, நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நல்லது. படிச்சிருக்கீங்களா இந்த வசனம்லாம்? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உயிரோடு கூட இருந்து இங்க இருக்கிற ஜனங்களுக்காக தீவிரமா பிரயாசப்பட்டு வேலை செய்து இங்க இருக்கிற ஜனங்களை ஒரு நிலைமைக்கு நான் மாத்த போறேன். இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் எதுக்கு 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 நம்மளுக்கு பைசா, போகும்போது கொண்டா போறான். இதெல்லாம் பேச்சு எப்படின்னா, அடுத்தவன் சம்பாதிக்கிறத பொறாமப்பட்டு தன்னால் முடியாது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தனக்குள்ளாக புலம்போது கொண்டா போறான், அவன் கொண்டா போறான், எங்க கொண்டு போயிடுவான், அவன் தான் போவான் பரலோக ராஜ்யத்துக்கு. ஏன்னா பவுலா தான் சொல்லி வச்சிருக்கிற, யாக்கோப்புல இப்படிதான் இருக்குது. ரெண்டு, எப்படி வேலை செய்யணும் முத பகுதி சொல்லிட்டேன். தீவிரமா வேலை செய்யணும். 10 வருஷம் கழிச்சு ஒரு கார் எடுக்க பாக்குறிய, 2 வருஷத்துல ஒரு கார் எடு. காலையில நீங்க ஒரு சின்ன படகுல போறீங்க, அப்படியே விட்டுறாதீங்க. சாயங்காலம் ஒரு படகு எடுத்து வேலை செய்யுங்க. காலையில ஒரு வேலை செய்றீங்க, சாயந்தரம் ஒரு வேலை செய்யுங்க. 8 மணி நேரம் தூங்கினா காணாத, ஏன் 23 மணி நேரம் தூங்கிட்டு 1 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க? நீங்க முன்னேற ஆசைப்படுறவன் அப்படி செய்யணும். இதுல பாருங்க, நான் உங்களுக்கு காட்டி தரேன், நிறைய இருக்குது. வேலையில இன்னொரு ஐட்டம் இருக்குது. சில பேருக்கு மனைவியை சுத்திட்டே வருவாங்க. மனைவி வாலிய பிள்ளையா இருக்கும்போது கூட கவலை கிடையாது, கிளவியாகின பின்னாடி தான் கவலை. எங்கேயா போயிட்டானா, அவளுக்கு தான் 40 வயசுலேயே காலில் வாதம் வந்தாச்சு, நீ எங்க ஓட போறா, அவளை போய் பெருசா பார்த்து என்ன ஆக போகுது? படிக்கிறது வேகமா படிக்காது, சுணங்கி படுத்துக்கிட்டு. ஆவிக்குரியவன் தான் சக்சஸ் மேன், அவனுக்கு தான் அந்த தெய்வீக ஆற்றல் இருக்குது. ஸ்லோத்தனங்கிறது சோம்பேறித்தனம், அதுக்கு ஒரு அடையாளம் போட்டிருக்காங்க. ஆமையை போல மெல்ல மெல்ல ஊந்து வருவன். அதை நான் விளக்கிட்டு போறேன். சோம்பேறி ஆமையை ஒப்பிட்டு டிக்ஷனரியில பேசுது. ஏன்னா இந்த ஆமைக்கு ஒரு ஸ்ப்ரிங் தன்மை இருக்குது, 2 தன்மை இருக்கு. ஒன்று, ஆமை இருக்கிற இடத்துல பம்மி கொடுந்த இந்த ஸ்ப்ரிங் ஆற்றல் உள்ளது. 2, மேல இருக்கிற தோடு, கல்லைய தூக்கி போட்டாலும் அதுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்படி 2 தன்மை இருக்குது. நீ ஒரு அடி அடிச்சிங்கன்னா தலையை உள்ள இழுத்துக்கிடும், காலை உள்ள மறைச்சிக்கிடும்.
சைடில் இருக்கிற சின்னதாட்டு இருக்கிற அந்த தோலெல்லாம் உள்ள போய்விடும். கீழே உள்ள தோலும் மேலே உள்ள தோலும் ரெண்டா ஒட்டிக்கிடும். பெரிய கல்லை வச்சிங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது எதை காட்டுதுன்னா, இந்த ஸ்லோத், அதாவது சோம்பேறி தன் மனதை இப்படி பாவிச்சு கொள்றானா, என்ன வந்துடும், ஏசப்பா வந்தா எல்லாம் போட்டு போகிறோம் அப்படி ஒரு ஃபீல் இவனாட்டே ஒன்று கட்டிக்கிடுறான். எவ்வளவு சொரணையும் ஆமைக்கு கல்லதைக்கு போட்டா தட்டாது. ஏன்னா ஓடு அந்த மாதிரி இருக்கு. பார்த்துருக்கீங்களா ஆமை ஓடு? பார்த்துருக்கீங்க ஆமை ஓடு? அவ்வளோ கட்டி. அந்த மாதிரி நிறைய பேருடைய இருதயம் கட்டி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடக்க போட்டு போயிட்டே இருப்பான். வாடா கர்த்தர் வர போறாரு. ஆனா உண்மையை சொல்லுவேன், அவன் போக மாட்டான். ஏன்னா யாருக்கும் நல்லது செய்து கிடையாது. நன்மை செய்யறவன் தான் போவான். அதனால தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய அவசியமா இருக்குது. எப்படி ரெண்டாவது பாயிண்ட் சொல்றேன், வேலை செய்யறது எப்படி ரெண்டாவது பாயிண்ட், நன்கு தெரிந்த வேலையை எண்ணிக்கையில் பெருக செய்யுங்கள். எப்படி செய்யணும் ஆவிக்குரிய? எனக்கு ஒரு ஆட்டோ இருக்குன்னா, எனக்கு ஆட்டோ நல்லா ஓட்ட தெரியும்னா, அதோடைய எல்லா சூழலும் எனக்கு தெரியும்னா, நான் இன்னொரு ஆட்டோவும் எடுக்கணும். இதை வச்சே வாழ்க்கை ஓட்ட போறேன் பிரதர். பொண்டாட்டி மட்டும்தான் ஒண்ணு, மிச்சம் எல்லாம் நிறையா. கர்த்தர் அப்படித்தான் சொல்றார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு மந்தை தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஆகல மந்தை ரெண்டாக்கிட்டாங்க. ஒரு மந்தை ரெண்டு தளபதி இருந்தாங்க, லோத்தும் ஆபிரகாமும். கர்த்தர் பார்த்தாரு, நிறைய தான் இருக்குது, ஆனால் அது சரியில்லை, அதை மல்டிப்ளை பண்ணுன்ட்ட ரெண்டா பிரிச்சு விட்டாங்க. ரெண்டு மந்தை கட்டினாங்க. ஒரு மந்தை ரெண்டு மந்தை ஆகிடுச்சு. எசேக்கியேல் 36-37 சொல்லுது, மந்தை பெருகுவது போல இஸ்ரவேலுக்கு உடைய டேலண்ட் என்னென்ன, மந்தையை பெருக்குவான். அப்படின்னு என்ன, அதாவது ஆட்டு மந்தை இருக்கின அந்த ஆட்டு மந்தைகள் ஒன்று இருந்துச்சுன்னா அது 100 பெருக்கக்கூடியவன். அப்படி ஒரு ஆற்றல் இல்லை. நம்மளுக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு செய்ய முடியாது. நம்மளுக்கு ஃபீல் நல்ல ஆட்கள் வருமா, இது நடக்குமா, வாய்ப்பே இல்லை, முடியாது. இனி நம்மளுக்கு யாரும் வரமாட்டாங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்களே சொல்றீங்களா, ஏன்டா எனக்கு ஆள் கிடைக்காதுன்னு? ஏன்னா நீங்க சரியில்லை. இஸ்ரவேலர் அப்படி இல்லை. அவன் சொல்றான் மந்தை பெருகுவது போல அப்படின்றான். மந்தை அப்படி பெருகுன்றார். அப்ப நான் சொல்லுவேன், ஒரு போட்டு வச்சிருக்கிறவங்க 10 போட்டு போங்க, ஒரு கடை வச்சிருக்கிறவங்க 10 கடையை தருவாரு. சபையில பவுலு ஆசியா தேசம் எங்கும் சபைகளை பெருக்கிறான் இருக்குது. எவ்வளவு கஷ்டம், ஒரு சபையை ஓட்டுறதே பெரிய கஷ்டம். ஆசியா முழுவதும் சபைகளை பெருக்கிறான் இருக்குது. நல்லா கேளுங்க. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை 1, 2 4 10 பெருக்கி விட்டுருங்க. கர்த்தர் மேல முதல்ல, கர்த்தருக்கு எல்லாம் சக்தி இருக்குது முதல்ல விசுவாசிங்க. ரெண்டாவது அந்த விசுவாசத்தை வச்சு இருக்கிறத 1 10 மாத்துங்கன்றார். அப்படி மாத்திக்கிட்டு அடுத்த தொழில சொல்றாரு 2 கொரிந்தியர் 8:7 எல்லா காரியத்திலும் பெறுவீர்களாக அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கோட்டை இருந்துச்சு. நான் சொல்றேன் இல்லையா, திராட்சை தோட்டத்தை பெருக்கினவன் அத்தி தோட்டத்தையும் பெருக்கிறான். அத்தி தோட்டத்தை பெருக்கினவன் மாதுளை தோட்டத்தையும் பெருக்கிறான். மாதுளை தோட்டத்தை பெருக்கினவன் பாதாம் தோட்டத்தையும் பெருக்கிறான். பாதாம் தோட்டத்தை பெருக்கினவன் ஆப்பிள் தோட்டத்தை பெருக்கிறான். ஆப்பிள் தோட்டத்தை பெருக்கினவன் தென்னந்தோப்பையும் பெருக்கிறான். ஹலோ, நம்மளால முடியாது, பட் கர்த்தரால முடியும். நான் விசுவாசி தருவார் நம்மளுக்கு. எப்படி கிடைக்கும்? ஆகாப்னு ஒரு மாதிரி தான் இந்த இஸ்ரவேல்ல. அவன் பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவன் சொல்றான், அந்த ஆகாபு பக்கத்துல இருந்த அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரனை பார்த்து, எனக்கு நிறைய தோட்டம் இருக்குது, நிறைய காசு இருக்குது, இந்த தோட்டத்தை நான் விளக்குறேன், தந்து எடுக்கிறேன், இல்லைன்னா இந்த தோட்டத்துக்கு பதிலாட்டி வேறொரு தோட்டத்தில் தந்துட்டு இதை எனக்கு கொண்டா, நான் வேறொரு இடத்துல திராட்சை தோட்டம் தாரேன், இதுல எல்லா விதமான கனிகளை நான் போட போறேன்னா. அவன் இஸ்ரவேலன் பாருங்க, அவன் நிறைய பாவம் செஞ்சான். ஆனா அவனை கர்த்தர் தண்டிக்கவே இல்லை.
ஏன்னா இஸ்ரவேலுடைய கோணம், எனக்கு கடலுக்கு மீன் பிடிக்க முடியும்னா நான் கடல் தொழில தான் ரெண்டை உண்டாக்குவோம் கிடையாது. கடல்ல மீன் பிடிக்கிறேன், நான் கரையை 10 தொழில பெருசா செஞ்சு நானும் அதை வர்த்திக்க பண்ணணும், பெருக பண்ணணும். நான் இதுக்கு பேர் தான் பரிசுத்தவான். சட்டையை மாத்திர பரிசுத்தவான் இல்லை. ஒரு பிரதரை பார்த்தேன் நான். பிரதர் என்னாச்சுன்னு, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து என்னையும் பிடிச்சிட்டார். பிரதர் என்னன்னு, ஒயிட்டு சட்டை பயங்கரமா இருந்துச்சு. நான் சொன்னேன், வெள்ளை சட்டையில வந்திருக்கிறீங்க, அதான் பாஸ்டர் பரிசுத்தம் பண்ணார். நான் சொன்னேன், தொப்பி நீல கலர் இருக்குன்னு. அது என்னாச்சுன்னு கேட்டேன். அது பிரதர் இப்படி எல்லாம் நீங்க சட்டையை மாற்ற சொல்லும் போது தலையை மாற்ற வேண்டியதாங்க. அவரு மொட்டை, அதனால அவர் வந்து தொப்பி வச்சிருக்கிறார். பிரஸ்டேஜ் எல்லாம் குறையல, அதெல்லாம் குறையணும். முதல்ல அதெல்லாம் குறையாம அதெல்லாம் பேசிட்டு கூடாது. பரிசுத்தம். ஒரு ஆவிக்குரியவன் இப்படி பெருக்கத்துல போகணுன்றார். நான் சொல்றேன், நான் எல்லா காரியத்திலும் பெறுவீர்களாகன்னா எல்லா நன்மையான காரியத்திலையும் பெருகுங்க, பெருகட்டுங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? கடவுள் போகும்போது உங்கள்கிட்ட தந்துட்டு போறாரு, வாங்க கேளுங்களேன், கர்த்தர்ட்ட போய் ஆண்டவர் எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்களேன். நித்திய ஜீவன் போக மாட்டேன்னு சொன்னா நம்பாத, கேளு கடவுள்கிட்ட. 1க்கு 4 தாங்க, 4 காரியத்துல 40 தாருங்க. ஆண்டவரை எனக்கு தாங்க, நான் உங்களுடைய ஊழியத்தை சேர்றேன், நான் உங்களுடைய ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுடைய சபைகளை நான் கட்டி கொடுக்குறேன், என் கையில வரட்டு எல்லாம் 500 நோட்டும். அமெரிக்கா லண்டன்ல இருந்து எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கோ தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு கூட ஆளுக்கு ஒரு 100 பவுன் சேர்க்க கூட கிடையாது. இங்க சபையில பிரசங்கம், நாம் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துடும். நான் உண்மையா சொல்றேன், இந்த நகையை கலட்டினவ வெள்ளை சீலை போட்டவ எவ்வளோ எதை விட்டுருக்காளா? நீ சொல்லு. உங்களுக்கு யாராவது 2 பவுன் தந்திருக்காங்களா? வாசியில சிஸ்டர் சிஸ்டர் எதுவும் வேண்டாம், நீங்க 5 பவுன் வச்சுக்கிட்டு தந்திருக்காளா? என்ன கலட்டினா என்ன மாத்தினா? அதெல்லாம் நம்ப கூடாது. எவ்வளவு தர போற கிடையாது, நம்ம கஷ்டத்துக்கு வயிற்று நிரப்ப போற கிடையாது. உன் கையும் உன் வேலையும் என்னுடைய வார்த்தையை கேட்டு விதவிதமா பெருக்குன்னு என்ன சாகும்போது சந்தோஷமா சாவான். காசு இல்லாதவன் துடிச்சு தான் சாவான். உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அப்படி பைபிள் நம்ம படிச்சாதானே. காசு இல்லாதவனு செய்வான், துடிச்சுதான் சாவான். கேவலப்பட்டு தான் சாவான். காசு இல்லாதவன் நொந்து சாவான், அழுது சாவான். அதுல ஒரு ஆளு லாசர். 4 பேர் இருக்கிறாங்க. ஒரு தானே சொல்ற. தின்ன ஆசை, வயிறு பசி, சொரிச்சல், குஷ்டம். ஒருத்தன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்கிறான், அதை பார்த்துட்டு ஐயோ சாப்பாடு கிடைக்கல ஏங்குறான். நித்திய ஜீவனுக்கு போவோம் நம்ம எல்லாரும், ஆனா வேதனைப்பட்டு தான் போவோம் காசு இல்லாதனால. நான் சொல்றேன், நித்திய ஜீவனுக்கு போற நாம நல்ல கையின் பிரயாசத்தினால நிறைய விஷயங்களை உண்டு பண்ணி அதுலயே ஓடி எப்படி சாக போறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் சாக போறோம், புரியுதா? என்னைக்கு ஒரு நாள் மண்டையோட ஆகிரும். அதுக்கு முன்னாடி தெய்வத்துக்காக எந்த அளவு உழைக்க முடியுமோ அந்த அளவு உழைச்சிட்டு சாகலாம். சும்மா ஏன் செத்து போகணும்? லாசர் போல நிறைய பேர் சொல்லுவாங்க, லாசர் தரித்திரனா இருந்தா தான் போனா அப்படின்னு சொல்லி. அது அறிவே இல்லாம படிக்கிறது. நல்லா கேளுங்க. ஏன் இதுல சொல்றோம்னு வேலை செய்யற விஷயத்துல, லாசர் செத்து, லாசர் ஏழையா, அவன் ஏழையா தரித்திரனா இருந்தாலும் செத்துட்டு பரலோக ராஜ்யம் போயிட்டானா. அங்க பரலோக ராஜ்யத்துல ஒரு மேட்ரு இருக்குது. பரலோக ராஜ்யத்துல ஆபிரமுடைய மடியில தான் இருந்தான்றது. ஆபிரம் கீழே வந்து தரித்திரம் கிடையாது. அவன் பொண்ணும் பொருளும் உடைய சீமான தான் இருந்தான். அந்த பணக்காரனாகி ஆபிரமுடைய மடியில தான் ஏழையாகி இந்த லாசர் செத்து போய் இருந்தான். அப்படி என்ன அர்த்தம்? ஏழையும் பரலோக ராஜ்யம் போக முடியும், பணக்காரனும் போக முடியும். ஆனா ஏழையா பணக்காரங்க பெரியவனா இருந்தான் பார்த்தா பணக்காரன் தான் பெரியவனா இருக்கிறான். ஆனா உண்மை உள்ள நல்ல உழைச்ச தெய்வத்துக்கு வாழ்ந்த ஐஸ்வர்யவான் அங்க போய் இருந்தான். அவன் நல்ல வேலை செஞ்சான். ஆபிரகாம் நல்ல வேலை செய்யணும். நான் செய்யற வேலையெல்லாம் கர்த்தருக்காக செய்வேன். நான் செய்யற வேலையெல்லாம் என் குடும்பத்திற்காக செய்வேன். நான் செய்யற வேலையெல்லாம் என் பிள்ளைகள் அடுத்தவங்க இடத்துல போய் கையேந்த கூடாதபடிக்கு நான் வேலை செய்வேன். நான் சாகர மட்டும் வேலை செய்வேன், எல்லா நாளும் வேலை செய்வேன். காரணம், இங்கே தேவைகள் அதிகமா இருக்கிறது. என் பிள்ளைங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்குது, என் சபை தேவை அதிகமா இருக்குது, என் கணவனுடைய தேவை அதிகமா இருக்குது. இங்க பெந்தோகஸ்துக்காரங்களுக்கு சொல்றாங்க உலகம் முடிய போதுங்க. ஒரு சின்ன 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க வக்கில்ல. இவங்க பல வருஷமா உழித்து போயிருக்கிறான். ஒரு பாட்டியெல்லாம் பார்த்தேன், பாட்டி நடந்தே போறீங்க,
நானும் ஊழியத்துக்கு போய் 48 வருஷம் ஆச்சு தம்பி. ஒரே நடபயன், கால் மறுத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன, நீ பரலோகம் போக மாட்டேன். நீ இதே மாடலை தான் இந்த இந்தியாவில் இந்த மாடலை காமிச்சு எல்லாம் நடந்தே தான் போயிட்டு இருக்கிறான். ஒருவனுக்கு நல்ல வாழ்க்கை வரல. நீ முன்னுதாரணமா இருக்காண்டாமா, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு இயேசு கிறிஸ்துவை போல. ஏசு சொத்து வாங்கினாரா இல்லையாங்க? உங்களுக்கு தெரியுமா ஏசு சொத்து வாங்கியிருக்கிறார் எங்கேயாவது? எப்போ எங்க பைபிள் படித்தோம்? ஆமே, பக்கத்தில் இருக்கிற அந்த நேரம் நம்ம பார்த்துருப்போம். அதனால நமக்கு தெரியும். ஏசு சொத்து வாங்குறாரு. சொத்து வாங்கினா பாவம். இதுல ஒரு கேள்வி, இந்த டிபிஎம் காரங்க கொஞ்சம் பேர் இந்த கன்னியாகுமரியில் நிற்கிறாங்க, கிருப பல்பம் வச்சுக்கிட்டு. ஒரு சகோதரன் தாடி வச்சுட்டு போயிருக்கான். பெந்தகோஸ்து போறவங்க தாடி வைக்கலாமோ? இப்படி எல்லாம் கேட்குறாங்க. பத்தியெல்லாம் சபை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, பெந்தகோஸ்து போறவங்க தாடி வைக்கலாமோ அப்படின்ட்டு. அப்ப இவர் சொன்னாராம், நீங்க அந்த 12 இயேசுவோடு கூட 12 சீசர் இருக்கிறாங்க. அந்த போட்டோவில் பாருங்க, எல்லாருமே தாடி வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தாடி இருக்கீங்க. அன்னைக்கு இருந்த அது போட்டோ, அது உண்மையோ பொய்யோ தெரியும், வரைபடமே எல்லாம் தெரியாது. ஏசுநாதரும் பெரிய தாடி வச்சிருக்கிறாரு. ஏசுநாதர் கூட இந்த 12 சீசர் இருந்தாங்க, அதுல அவங்க எல்லாருமே தாடி வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க பொறுக்கல, ஏன்னா அவங்களுக்கு அது உபதேசம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் தாடி வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆவிக்குரிய சொத்து இருக்குதா? இல்ல. ஆனா ஏசப்ப சொத்து வாங்கிச்சு. சொல்றேன், ஏசு அடிக்கடி ஒரு தோட்டத்துக்குள்ள போவார். படிச்சிருக்கீங்களா? அடிக்கடி ஒரு தோட்டத்துக்குள்ள போவார். ஏசு கிறிஸ்து சாகும் போது அந்த தோட்டத்துல, இந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்தாரு. அது ஏசு காசு கொடுத்து வாங்கின சொத்து. எப்படி நான் சொல்றேன்னா, இந்த சொத்து வாங்கினது பைபிள் சொல்லுது, இந்த நிலத்தை பற்றி, இந்த தோட்டத்தை பற்றி யூதாசுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஏன்னா யூதாஸ் தான் இயேசு கிறிஸ்துடைய பக்கத்துல இருந்து அக்கௌண்டர். இந்த நிலம் வாங்கினவுடைய கையெழுத்துல இவருக்கு தெரியும், அப்படிதான் போடுது. அது இல்லாம 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது ஒரு தோட்டத்துல போய் சும்மா போய் நாம போய் ஜெபம் பண்ணிட்டு வர முடியாது, திட்டுவான். 3 வருஷம் எல்லா நாளும் போன மாதிரி போய் ஜெபம் பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு கடையில போய் நின்னாலே திட்டுறான். இப்போ 3 வருஷம் ஒரு தோட்டத்துக்கு போய் போயிருக்கிறாருன்னா யோவான் 18 இருக்குது. அவன் எல்லா நாளும் அங்கே ஜெபம் பண்ண போனாங்க, அடிக்கடி ஜெபம் பண்ண போனாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணுவதற்கு, இளைப்பாறுவதற்காண்டிய ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டு எந்த ஒரு மனுஷனுடைய பிரச்சனை இல்லாதபடி தனித்து இருந்து அவர் ஜெபம் பண்ணினார்கள். இயேசுவே தோட்டம் வாங்கிச்சு. இங்க ஒருத்தனுக்கும் ஒண்ணும் கிடையாது, தோட்டம் வாங்க முடியாது. அதுவே பிரச்சனை. நம்ம ஒரு காரை வாங்க முடியாது, எல்லாருக்கும் பொறாம வந்துடுது. தாடியே வைக்க முடியலங்கிறேன், அப்புறமா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு கோட்டு போட முடியல. ஒரு சிஸ்டர் ஒரு அம்மா போன் போட்டு, உங்க பாஸ்டர் எப்பவும் கோட்டு போடுறது, எதுக்கு அவர் கோட்டு போடுறாரு இதெல்லாம் கேட்டா, அப்ப என்ன பிரசங்கம் பண்றாங்க பாருங்களேன். நல்ல வேலை செய்யணும், நல்லா பெருகணும், விசுவாசிகளை நல்ல மேல தூக்கி கொண்டு பெரிய ஆளாக்க உபதேசம் பண்ணணும். இப்போ அதுக்கு உபதேசம் பண்ணிட்டு இனி இது எப்படி கிடைக்க ரெடியா? இதான் ரொம்ப முக்கியம். நான் பழகணும், பெருகணும். நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா, ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா, பணக்காரன் தூங்க மாட்டான், கடைக்காரன் தூங்க மாட்டான். அது கரெக்டான ரைமிங். பணக்காரன் தூங்க மாட்டான்னு சொல்றது பயங்கர போய். இந்த ஊழியக்காரங்க எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியுமா? நான் பகரில் இருக்கும்போது, சவுதியில் இருக்கும்போது அங்கெல்லாம் கேட்டிருக்கேன். ஐஸ்வர்யவான் தூங்க மாட்டான், அவன் பணத்தை குறித்தே எண்ணிட்டு இருப்பான். கடைக்காரன் தூங்க மாட்டான், 4 பொம்பளை பெத்தவன் தூங்கவே மாட்டான். நான் சொல்லுவேன், பணக்காரன் தான் தூங்குவான். ஏன்னா அவன் வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அங்க ஒருவனும் எடுக்க முடியாது, ஒருவனும் வைக்க முடியாது தான் சொன்னார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன் அப்படின்னா, அது நான் கட்டளை இடுவேன். அங்க ஒருவனும் எடுக்க முடியாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஏன்னா நான் அங்க நிக்கிறேன்றார். எனக்கு என்னையா, நான் 10க்கான கடையை பெருக்கி விட்டுட்டு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு, நான் இந்த கம்ப்யூட்டரை பத்தி பேசணும். கம்ப்யூட்டர் எதுக்குங்க வந்துச்சு? மனுஷன் களவாம்பான், அந்த ரோபோக்கள் களவு செய்யாது, ஏமாற்ற முடியாதுங்கிறத கொண்டு வந்தான். அந்த ரோபோ மேல நம்பிக்கை வைக்கிறான் ஒவ்வொரு பிசினஸுக்கும். கர்த்தர் சொல்றாரு, அவன் வீட்டுல தூங்கிடுவான். புரியுதா? ஹலோ, அமெரிக்கா முதல் பணக்காரன் தூங்குற கிடையாதா? அவர் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நம்ம பெந்தோசாரங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கிறார். ஆவிக்குரியவங்க நம்பர் தரங்க, எனக்கு தூக்கம் வரல, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு யாருக்கா சொல்லிருக்கிறாரு. நல்லா தூங்குறான். அவன் நல்லா தூங்குறான். எப்படி தெரியுது? அவன் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்குது.
ஆவிக்குரிய மூஞ்செல்லாம் கருத்து மோசமா போயிருக்குது. இங்க தூங்க இல்லை. ஏன்னா இவ வீட்டில் இருக்கிற பிசாசுடைய பிரச்சனைக்கு முடிவில்லை. அவன் நல்லா தூங்குறான். அவன் நல்லா தூங்குறதுனால தான் அவன் நல்லா தூங்குறான். எப்படி தெரியுமா? தூங்குறதுனால தான் நல்ல மூளை வேலை செய்தவன் நல்லா ஃப்ரெஷ்ஷா தூங்கிடுறான். ஏன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் தூங்குறான். இங்க நிறைய பேர் ஆவிக்குரிய தூங்குற கிடையாது, கடன் பிரச்சனை. ஒரு அம்மா குறித்து இருக்க சொன்ன மகளுக்கு கல்யாணம் நடக்கணும். அவன் முன்னாடி பீலா விட்டா என் மனைவி 50 பவுனான்னு தருவா. எனக்கு ஒரு கவலை கிடையாது. பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்துருக்குது, ஏதாவது காசு தர முடியுமா? இங்க தர முடியும். அப்படி அப்படி சொல்லி இப்படி சொல்லி எப்ப கொடுப்பான்? தூக்கம். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடியல, தாய் தூங்க மாட்டா. பெரிய கஷ்டம். பொய்ய பொய்ய பேசி 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 அதை மக்கள் கேட்டு 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 அப்புறம் தெருவில் வந்து சண்டை போடுறது. காசு இல்லை எனக்கு, அப்படி இல்லை இப்படி இல்லை, அவ ஏமாத்திட்டா, இவ அப்படி கொண்டு போயிட்டா, அவ சரியில்லை, இவ குணம் அப்படி, இவ இப்படி, அவ அப்படி, இவ இந்தால அவ அந்தால, அவ அப்படி போயிட்டா, இவ இப்படி போயிட்டா. அங்க போய் வெள்ளை சட்டு போட்டு வருது, சத்தியத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லுது. வெளியே வந்து காசுக்கு தான் சண்டை போடுது. வேற எதுக்கு சண்டை போடல? காசுக்கு தான் சண்டை. அது சரியில்லை, இது சரியில்லை. எந்த பெந்தகோஸ்துக்காரன் சரியான பொண்ணை கொடுக்குறான்? காசு தப்பும்பா. அவன் தான் ஊர்ல நம்பர்னு கோடிச்சவருங்க பொண்ணை கொடுத்துருப்பான், மாப்பிள்ளை எடுத்திருப்பான். நாங்கெல்லாம் காசு பாவம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா ஏழைகளுக்கு நார்மலான மனுஷன் தான் பொண்ணை மாப்பிள்ளையும் கொடுப்போம். ஏன்னா அது எங்களுக்கு பெரிய தேவை கிடையாது. மனுஷனுக்கு தேவை, கடவுளுக்கு தேவை, போராடுறோம். சரி, அவன் புருஷனாலும் சரி மனைவினாலும் சரி, மனைவி வேலைக்கு போய் தான் பெருக்கணுமா? கிடையாது. வீட்டில இருந்து கணவன் கொண்டு வர்ற பைசாவை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கணவன் மனைவியும் கூடி இருந்து ஆலோசனை பண்ணி குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்து இல்லையா, அப்புறமா அதை என்ன செய்யணும், என்ன வேலையில போடலாம், அடுத்து என்ன பண்ண முன்னேற முடியும், அதை யோசிச்சு அதை பண்ணி கடந்து வரணும். இது எப்படி வரப்போகுது? நீ இதை சொல்ல போற. கர்த்தர் நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையும் நீ ஆசீர்வதிப்பார். அது எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு 10 நிமிஷம் சொல்லிடுறேன் நான். ஆமோஸ் 9:11 அந்த ஒரு வசனத்துல நிறைய போட்டிருக்கிறேன். என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அப்படின்றது. அப்படின்னா கர்த்தர் என்கிற நாமத்தை தனக்கு சொந்தமாய் ஆக்கி கொண்ட மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் தனக்கு வசமாக்கி கொள்ளும்படிக்காக அதுக்கு கீழே நிறைய நன்மைகள் வருது, எல்லா நன்மையும் கொடுத்துடுறாரு. நான் இந்த நாமத்தை பற்றி கொஞ்சம் பேசுறேன். என் நாமம் விளங்கிய, அல்லாவிட்டால் என் நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளை, எந்த மனுஷனா இருக்கலாங்க, அவருடைய நாமத்தை மட்டும் இருதயத்துல தரிச்சிருந்தா, அவருடைய நாமத்தை மட்டும் கூப்பிடுறா, அந்த நாமத்தை மட்டும் விளங்கி இருந்தா, அந்த மனுஷனை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. உங்களுக்கு புரியுதானே இப்ப சொன்னது? இப்ப உங்களுக்கு எல்லாம் வேணுமா? உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் அவர் ஒருவருடைய நாமத்தை மட்டும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். நீங்கள் அவர் ஒருவருடைய நாமத்தை உங்களுக்கு சொந்தமாக்கினா அவருடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு சொந்தமாக்கிறாரு. அந்த வசனத்தை அப்படித்தான் இருக்குது. நல்ல கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்கள் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கணும். கர்த்தர் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் தான் தேடணும். அப்போஸ்தலர் நாம் நடவடிக்கை 15:16 சொல்லுவாரு, என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜனங்களும் கர்த்தரை தேடும்படிக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. எப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு தரப்போறாரு, என்னை என் வேலையெல்லாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போறாருன்னு கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன். நல்ல கேளுங்க. ஜெபம் பண்றேன் நானு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என் தேவைகள் இவ்வளவு இருக்குது, என் கஷ்டங்கள் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பாடு இருக்குது, இவ்வளவு நன்மைகளை தாங்க, இவ்வளவு தந்தாதான் சரியாகும் அப்படி சொல்ற. நீ அப்படி சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிற. ஜெபிக்கும் போது நீ இயேசுவின் நாமத்தினாலதான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, இயேசுவின் நாமத்துல நான் தரிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, இயேசுவின் நாமத்தை மட்டும் தான் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு, வேறொரு நாமத்துக்கிட்ட நீ போய் முறையிடுவதும், வேறொரு நாமத்தை கூட்டுவதும், இந்த நாமத்தின் வேறொன்று குறைப்பதும் இவன் பலனற்று போகிறது என்றார். நீ என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், ஜாதிகள்
கர்த்தரை தான் தேடணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை தான் தேடணும். நீ கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்திட்டு கர்த்தரை தேடாமல் வேறொன்றை தேடினால் இப்பொழுது தேவனுடையதெல்லாம் உனக்கு சொந்தமாகாது. இங்க பிரச்சனையை தான். அப்படியே போய் வேற ஒரு நாமத்துல போய் நிக்கிறது. இங்க 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 நாகர்கோயில் இருக்கிற சபையில 99 சபை போதகர்கள் ஓரளவு கரெக்டா இருப்பான். போதகருடைய விசுவாசிகள் 99, நான் சொல்லுவேன் 99 மரியாவை சார்ந்து தான் இருப்பாங்க. சபையில இருப்பாங்க, மரியா விட மாட்டாங்க. அடிச்சு பேசுவேன். அவங்களுக்கு மரியான்னு சொன்னாலும் பிடிக்காது. எனக்கு அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அவங்கள போய் பேச எதுக்கு இவன் மரியா பத்தி பேசுறான்? நானா பேசுறேன்? ஏன் கடவுள் இல்லாத ஒரு நாமத்தை கொண்டு பிரஸ்தாவப்படுத்தினாங்க? மரியா மரியா மரியான்னு ஏன் பேசுனாங்க? உன்னை கர்த்தருடைய நாமத்தை பேசுற நீ கர்த்தர்கிட்ட நிக்க கூடாதபடிக்கு வேறொரு நாமத்தை பிசாசு உள்ள கொண்டு போட்டுச்சு. இப்ப கர்த்தருடைய நாமத்தினால கூப்பிடுற, கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்கிற, அப்படி இருக்கும்போது கர்த்தரே மட்டும் தேடு. அப்ப நான் சொல்றேன், என்னுடையதெல்லாம் உன்னோடதாய். இங்க தேவன் நிறைய பேர் ஆசீர்வாதம் கொடுக்காத காரணம், வாங்காத காரணம் அப்படித்தான். நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, ஜெபத்தை சொல்லிக்கிட்டு போற ஆள் கிடையாது. ஜெபத்துல என்ன எழுதிருக்குதோ அதுபடி வாழ்ந்துட்டு போற ஆள் நாங்க. வேற சபையில இதெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டான். ஒரு சபை, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நான். மாதா படம் 9 இருந்துச்சு. இப்படி போய் இருந்தேன். அங்க இருந்து அங்க இருக்கு மேல அந்த அந்த போட்டாலும் யாரும் தொட முடியாது. மேல தூக்கி வச்சு அதுக்கு சோப்பு லைட்டு, மஞ்சள் லைட்டு, கருப்பு லைட்டு, பச்சை லைட்டு. நான் கேட்டேன், எதுக்குமா வச்சிருக்கீங்க? செத்தவளுக்கு வச்சிருக்கேன்னா. சரி போட்டு விருப்பம் வச்சிருக்கேன்னா. ஒரு சேரை போட்டாங்க, அதுக்கு கீழே கொண்டு போட்டாங்க. பிரதர், நீங்க இந்த மாதாவுக்கு கீழே இருங்க பிரதர். இல்ல போட்டாவுக்கு கீழே கொண்டு என்ன கொண்டு வச்சிருக்கிற பாவி, அந்த பியாகி வரப்போகுது அப்படின்னு. நாங்களும் சபைக்கு தான் போறோம். எங்க சபையில இப்படி பேச மாட்டாங்க தெரியுமா? நீ எந்த சபைக்குள்ள போன? நாங்க அக்னி சோலை போறோம் கன்னியாகுமரியில. நான் சொன்னேன், எங்க சபைக்கு பாரு, இதைத்தான் பேசுவோம் நாங்க. நாங்க ரட்சிப்பை பத்தி பேசுற ஆட்கள். எங்களுக்கு ஆத்மா முக்கியம் கிடையாது. சபையில இருந்து நீங்க சபைக்கு வர்ற ஆம்பளையும் பொம்பளை எல்லாம் அங்க போனபடி எனக்கு என்ன வேலைக்காரங்களா வரப்போறியா நீங்க பரவராஜ்யத்துல? இல்ல எல்லாரும் எனக்கு பொண்டாட்டிங்க, எல்லாரும் புருஷன்மான வரப்போறான் எனக்கு அங்க பரவராஜ்யத்துல. அவன் பரவராஜ்யத்துல போனா எவன் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இல்லை எல்லாரும் எனக்கு சொந்தம்னு நான் மசமாட்ட ஐடியா போடுவேன். இந்த கூட்டத்தை அங்கே கொண்டு போய் அங்கே வச்சு வேலை வாங்கிடலாம், பணத்தை வாங்கிடலாம். செத்த பின்னாடி எவன் எங்கே போறான்னு தெரியாது. இதுக்கு ஒரு பழமொழி வர செத்தவன் கொண்டி வடக்க தெரியும். இதுக்கு கேட்ட செட் ஆகுது. செத்த பின்னாடி எங்க போறோன்னு தெரியாது. இங்க கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு சபையில நிறைய கூட்டம் இருக்கு வாங்க, நாங்கள் மீட்டிங் வச்சிருக்கோம், வாங்க சோதட்டு போங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதுதான் உண்மை. அவர் சொல்றாரு பாருங்க, ஆக்ட் 15:16 என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரையே தேடும்படிக்கின்றது. அவர் தான் தேடணும். ஏசாயா 43:10 எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இல்லை. படிச்சு பாருங்க, அப்படி ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் படிக்கணும். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் ஒருவனும் இல்லை, எனக்கு பின் தேவன் உண்டாகுவதும் இல்லை, நானே கர்த்தர். ஏசாயா 43:11 நானே ரட்சகர், என்னை இல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லை. ரசிக்கப்படாத அக்கா அந்தோனியருக்கு திருவிழா எடுத்தா ஓடி போய் எங்க கூட திருவிழா தங்கச்சி வாய 2 வருஷம் நீ வரல வாய அந்தோனியருக்கு திருவிழாரிய. ஏன் அந்தோனியர் எங்க இருக்கிறாரு? கடவுளா? யான் சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இன்னும் அந்த ஆட்களை ரசிக்காம அங்க பண்ண வழிய போனோமே, அது கொழுப்பு. கர்த்தர் நல்லாக்குறாருல, கொழுப்பு கொழுப்பு. நல்லா இன்னும் போலீஸும் கீலீஸும் பிரச்சனை வீட்டுக்குள்ள தேடி அடி வந்தா பயம் இருக்கும். முதல்ல ரசிக்கப்படணும் பாருங்க. முதல்ல ஆண்டவர் பவுல் சொன்னாரு, ஆதிலேயே நல்ல வேகமாய் வந்தாய், கடைசியில இப்படி போய் விழுந்து விட்டாயே. ஆவிலேயே தொடங்கின நீ மாம்சத்துல போய் முடிச்சுட்டாய. மாம்சம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கடவுள்கிட்ட தொடங்கின இப்ப உறவுங்கிற பேர்ல போய் விழுந்துட்டாதான் மாம்சம். இதுக்கு பேர் தான் மாம்சம். பாவத்துக்கும் பேர் மாம்சம், இந்த மாம்சத்துக்கும் பேர் மாம்சம். இந்த மாம்சம் என் உடப்பிறப்புகள் சகோதரர்கள் இந்த மாம்சத்துக்கு கொண்டு பிசாசு வரும்போது ஐயோ பிரச்சனை, இன்னும் ஒரு நாள் தானே. நல்லாகிறதுக்குள்ள வழியை பார்க்கணுமா? ஆமென். இந்த வசனம்லாம் பவர்ஃபுல். ஏசாயா 43:10 எனக்கு முன்னாடி எவனும் இருந்ததில்லை, எனக்கு முன்னாடி தேவன் கிடையாது, பின்னாடி தேவன் கிடையாது. நான் தான் கர்த்தர், நான் தான் ரட்சகர். என்னைய கூப்பிட்டியா? என் டேரி என்ன இருக்கோ எல்லாத்தையும் தரப்போறேன், போ வாங்கிட்டு போ, நல்லா இரு, ஓடி போறத மறுபடி.